புல்லு வாய்க்குள்ள பாடுவாங்க. என் பேர் வெங்கடேசன். அவர் வெங்கடேசன் தான் எழுதுவார். இளங்க பண்ணாரு நோட்டை கொடுத்தோன்னா ஒரு அழைச்சிட்டு வெங்கடேசன் அப்படின்னு எழுதுவாங்க. வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா என்னடா வெங்கடேசன் இருக்கு, வெங்கடேசன் தான் அப்படின்னு. இப்போ சாகித்ய அகாடமி வாங்கி அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பள்ளியிலே ஒரு விழா நடந்தது. ஐயா அவரோடு நான் பங்கெடுத்தேன். சாகித்ய அகாடமி வாங்கிய பிறகு எனக்கு அவருடைய நூலை கொடுத்தார். அதிலும் வெங்கடேசன் அப்படின்னு தான் எழுதி கொடுத்தார். அந்த பிடிவாதம் தான் அடையாளம், பிடிவாதம் தான் தமிழ். தூய தமிழ் இயக்கம் அல்லது தனித்தமிழ் இயக்கம் கால மாற்றத்தால் நிறைய கொடுப்பினைகளும் கொடுத்து வாழ்கிற நிறைய விஷயங்கள் சமூகத்தில் நடந்துட்டே இருக்கு. நீங்கள் எவ்வளவு மாறினாலும், எவ்வளவு கலக்க வேண்டிய சூழல் வந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் உள்ளே வந்தாலும், நாங்கள் சமரசம் செய்து கொண்டவே மாற்றோம் என்ற பிடிவாதத்தோடு இருக்கிற ஒரு பகுதி தான் ஒரு மொழியை பிடித்து இழுத்து வைத்திருக்கிறது. அது சிறிய பகுதியாக இருக்கலாம், ஆனால் அதன் உறுதிதான் 2000க்கும் மேற்பட்ட ஆண்டாக இந்த தமிழை இவ்வளவு விடாக்குடியோடு வைத்திருக்கு. இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் இந்த வரலாறு எல்லாம் மிகப்பெரிய ஒரு காலத்தில் மிகப்பெரிய மக்கள் மொழியான பாலியிலே துவங்கி பிராகிருதத்திலே இருந்து எல்லா மொழிகளும் அருகி தூர்ந்து போன பிறகு வடமொழி ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் தமிழ் என்று வைத்தால் வழக்கொழித்து போனதன் அடையாளமாக வடமொழி இருப்பதும் எப்பொழுதும் வழக்கொழியா மொழியாக தமிழ் இருப்பதும் நாம். அதனால்தான் இவ்வளவு பெரிய நீண்ட காலத்துக்குமான இலக்கண வரலாற்றிலிருந்து எல்லாம் எழுத முடிகிறது. குறிப்பாக கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழ் இயக்கம் தமிழ் மொழியினுடைய ஆளுமையை இந்த புதிய நூற்றாண்டில் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செலுத்தியது என்பது மிக மிக முக்கியமானது. இங்கே வந்தவுடன் கூட அந்த நூலை கொடுத்தார்கள். இந்த நூற்றாண்டுகளாக தனித்தமிழ் இயக்கம் பண்பாட்டுத் துறையில், வெறும் மொழித்துறை மட்டுமல்ல, பண்பாட்டுத் துறையில், அரசியல் துறையில் நமது தனித்த அடையாளங்களை கொண்டு செலுத்துவதில் மிக மிக முக்கியமான ஒரு பணியை கருத்தியல் துறையை செய்து கொண்டே இருந்தது. அதனுடைய விளைவில் தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது அரசியல் என்பது ஒரு தட்டிலே நடந்து கொண்டிருக்கிற விஷயம், அல்லது மற்ற நிர்வாகம் ஒரு தட்டில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இது எந்த அலையையும் அல்லது எல்லாவற்றிலும் ஒரு அலையை உருவாக்கி கொண்டே இருப்பது கருத்தியல் துறையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம், மொழியியல் துறையில் நடக்க வேண்டியிருக்கிறது. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அமைப்பாக, இயக்கமாக தனித்தமிழ் இயக்கம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. எங்களை போன்றவர்களுக்கு நாடாளுமன்றத்திலே இந்த நாடாளுமன்றத்தின் இந்த கூட்டத்தொடரினுடைய ஒரு சிறப்பு நீங்கள் பார்த்துருக்கீர்கள். இது இந்த கூட்டத்தொடரில் தான் ஆங்கிலம், ஹிந்தி இது அல்லாத மொழிகளில் அதிகமான உறுப்பினர்கள் பேசிய கூட்டத்தொடர் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இப்பொழுது நடந்த கூட்டத்தொடர். ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்டவர்கள் ஆங்கிலத்தில் பேசவில்லை, ஹிந்தியிலும் பேசவில்லை, அவரவர்களின் தாய்மொழியிலே பேசுகிறார்கள். அதில் அதிகமாக பேசப்பட்ட மொழி தமிழ். 50 முறைகள் நடந்து முடிந்த குறுகால கூட்டத்தொடரில் பேசுகிறார். சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு கூட்டத்தொடரில் 50 முறை தமிழ் மொழியிலே உரை நிகழ்த்தப்பட்ட நாடாளுமன்றமாக இந்த நாடாளுமன்றம் இருக்கிறது. இதுதான் ஹிந்தி திணிப்புக்கும் சமஸ்கிருத திணிப்புக்கும் தமிழ்நாடு செய்கிற எதிர்வினை. இது எல்லா மொழிகளுக்கும் இது நிகழ்ந்துகிறார். மொழிபெயர்ப்பே சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்ப்பு வச்சிருக்காங்க. நாம எல்லா இந்திய மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு வேண்டும் போராடிகளுக்கு சமஸ்கிருதத்துக்கும் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் பேசுவதற்கு மொழிபெயர்ப்பு சொல்லுவதற்கு ஆள் இருக்கிறது, அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சமஸ்கிருதம் பேசினால் கேட்டு புரிந்துள்ள ஆள் இல்லை, சமஸ்கிருதத்தை பேசுறதுக்கு ஆள் இல்லை. நீ எவ்வளவு கொடுத்து பணம் செலவழித்து நீ சமஸ்கிருதத்துக்கு முதலீடு செய்தாலும் அதை பேசவும் கேட்கவும் கூட ஆள் கிடையாது. ஆனால் தமிழ் மொழியில் 50 நாடாளுமன்றம் 50 உறுப்பினர்கள் 50 முறை இந்த நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது என்பது நம்முடைய தனித்த ஒரு பங்களிப்பாக நான் நினைக்கின்றேன். இது போன்ற ஒரு மிகப்பெரிய பணியை
எல்லா துறையிலும் எல்லா தளங்களிலும் நிகழ்த்த வேண்டியிருக்கிறது. நிச்சயம் தூய தமிழ் இயக்கம் இந்த காலங்களில் அது கல்வித்துறையில் மற்ற பல்வேறு துறைகளிலே செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டியதை பற்றி நிறைய உரையாடல்கள் நடத்த வேண்டும், தொடர்ந்து இயங்க வேண்டும். நீங்கள்லாம் தராசு தட்டில் ஒரு தட்டில் அந்த அதனுடைய நிறுவை அளவை அது ஒரு கிலோவா 2 அந்த நிறுவை அளவை கல் ஒரு தட்டில் அந்த அளவைகள் இவ்வளவு சிறியதாக இருக்கும். ஆனால் அளக்கிற பொருள் ஒரு பஞ்சு என்றால் 1 கிலோ பஞ்சு என்றால் இவ்வளவு ஒரு மூட்டையா வைக்க வேண்டியது, இவ்வளவு வைக்க வேண்டியது. அதே போலத்தான் மொழியில் தனித்தமிழ் என்ற இந்த குரல் இவ்வளவு சின்ன குரலாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் என்னடா பண்ணிக்கிட்டு பாரு என்று எல்லாவற்றையும் அளக்கிற குரலாக இந்த குரலாக இருக்கு. நான் வேற பேச எவ்வளவு தருவாங்க எனக்கு தெரியும். அவ்வளவு சுதந்திரமா பேசுவேன். ஆனா உங்ககிட்ட பேசுறப்ப உட்கார்ந்துக்கிறாங்க பூரா இளமாவுடைய ஆட்கள், உட்கார்ந்துக்கிற பெரியவங்க பூரா அதே மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. என்னுடைய ஆசிரியருக்கு முன்னால் பேசுகிற பதட்டத்தோடு உணர்வோடு என்னுடைய முறை அத்தனை முறை தணிக்கை செய்கிறது வார்த்தைகளை. ஆனாலும் நான் பேசிக் கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நான் வெளியிலிருந்து உள்ள வரேன். இந்த 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 தணிக்கை என்பது ஒவ்வொருவரிடமும் நிகழ வேண்டும், நிகழ்த்த வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை. என்னை வளர்த்தெடுத்த இந்த திசையிலே என்னை கொண்டு செலுத்திய அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா?